குமரி அனந்தன் உடலுக்கு இபிஎஸ் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். குமரி அனந்தன் உடலுக்கு இபிஎஸ் மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். மேலும் விவரங்களை பகிரலாம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் காந்திபதியுமான இலக்கிய செல்வர் என்று அனைவராலும் அறியப்பட்ட குமரி அனந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் அவர் உயிரிழந்தார். இவர் மறைவுக்கு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவரோடு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னதாக அவருக்கு அஞ்சலி செலுத்திய மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கனிமொழி, பாஜக நிர்வாகிகள் சரத்குமார், நடிகர் செந்தில், வைகோ, கி. வீரமணி, பிரேமலதா விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ், நடிகர் மன்சூர் அலிகான் மற்றும் விசிக கட்சியின் பொதுச் தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியின் தொடர்பாளர் கோப்பண்ணா, பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதி, நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி, பாடநூல் கழக தலைவர் லியோனி, புதிய கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம், நடிகர் சங்க தலைவர் நாசர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் அந்த தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குமரி அனந்தன் 4 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை நாகர்கோவில் தொகுதியின் எம்பியாகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த குமரி அனந்தனுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் நகைசால் தமிழர் சிறந்த இலக்கியவாதியுமான மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரி அனந்தன் அவருடைய மறைவு மிகுந்த வருத்தமளிக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானும் கட்சியுடைய மூத்த தலைவர்களும் அவரது உடலுக்கு மலர்களை வைத்து மரியாதை செலுத்தியுள்ளோம். மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரி அனந்தன் அவர்கள் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையில் பணியாற்றினார். 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையிலே பணியாற்றினார். சட்டமன்றத்திலே திறமையாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். சட்டமன்றத்திலே சிறந்த முறையிலே பேசி தனக்கென்று முத்திரையை பதித்தவர். எளிமையானவர், அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர். தந்தை இழந்து வாடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.